தமிழ்நாட்டில் முக்கிய தேசிய பூங்கா. தேசிய பூங்கா அப்படிங்கும்போது அந்த தேசிய பூங்கா அமைப்பு வந்து எதுக்கு உண்டு பண்றாங்க அப்படின்னா, ஒரு சுற்றுலா தலமா மக்கள் வந்து அதை வந்து சுற்றுலா தலமா வந்து பார்க்கறதுக்காகவும் அந்த தேசிய பூங்கா வந்து அமைச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டிலே உள்ள தேசிய பூங்காக்களும் அதோட பெயர்களும் அது எந்த இடத்துல இருக்கு, அது எந்த ஆண்டு வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இது மாதிரி இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காவா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காவா இருக்கட்டும், வனவிலங்கு சரணாலயமா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விதமான இன்ஃபர்மேஷன், சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளோட சேனல் அப்லோட் பண்ண போறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதுல வந்து பெயர் வந்து கிண்டி தேசிய பூங்கா. இடம் வந்து எங்க இருக்கு? கிண்டி அப்படின்னாவே சென்னை தான். நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1976ஆம் ஆண்டு வந்து நிறுவப்பட்டிருக்கு. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரத்துல. எந்த ஆண்டு நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா 1980ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கு. இந்திரா காந்தி தேசிய பூங்கா அப்படிங்கும்போது கோயம்புத்தூர்ல இருக்கு. 1989ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கு. முதுமலை தேசிய பூங்கா, முதுமலை மலை அப்படின்னாவே நீலகிரி தான். நீலகிரியில எந்த ஆண்டு அப்படின்னா 1990ஆம் ஆண்டு வந்து நிறுவப்பட்டிருக்கு. அது மாதிரி முக்கூர்த்தி தேசிய பூங்கா எங்க அப்படின்னா சேம் நீலகிரியில தான். எந்த ஆண்டு அப்படின்னா 1990ஆம் ஆண்டு. இது மாதிரி ஃப்ளோ சார்ட்லையா இருக்கட்டும், இல்லை வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து தமிழ்நாட்டோட உள்ள தேசிய பூங்கா, நான் நெக்ஸ்ட் இதில் வந்து இந்தியாவோட தேசிய பூங்கா வந்து அப்லோட் பண்ண போறேன். பாருங்க. தேங்க்யூ.